டே பை டே ரொம்ப வருத்தமா இருக்கு. யூடியூப் மற்ற சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு இந்த நாட்டில் வந்து குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை இல்லை. ஓகே, ஆனா குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை இல்லைனாலும் குற்றங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஒரு விஷயம் பேசுறோம் மறந்துடுறோம், இன்னொரு விஷயம் பேசுறோம் மறந்துடுறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தவர்ல யார் அந்த சார், இப்போ ஈசிஆர் நடந்த கேவலமான இன்சிடென்ட்டுக்கு யார் அந்த கார். ஐ ஆம் சாரி டு சே, ரொம்ப சாரி டு சே, லா அண்ட் ஆர்டர் மேல மக்களுக்கு நம்பிக்கை டோட்டலா குறைஞ்சுன்னு வரதுக்கு காரணம் எப்படிங்க உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல டே பை டே இந்த கிரைம் இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபெக்டா வீடியோல கேப்சர் பண்ணி எவிடன்ஸ் காமிச்சாங்க. இதே மாதிரி ஒரு தலித் கேர்ள் ஒரு இஷ்யூ, அந்த பேரண்ட்ஸை கொன்னுடுவேன்னு வந்து மிரட்டினாங்க. அப்போ அரசியல்ன்ற வார்த்தையை விட்டுடலாம், இன்னைக்கு டே பை டே இந்த அராஜகம் தான் இதாகிட்டு இருக்கு. ஐ எம் வெரி சாரி. நான் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றது ரெண்டு பேர். ஒன்னு தி எஃபெக்டட் ஃபேமிலி, இன்னொன்னு என்னதான் நீங்க சோஷியல் மீடியால குரல் கொடுங்க, என்னதான் கொடுங்க, அதுக்கு மேல ஒரு ட்ரெண்டிங் இஷ்யூ வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். இப்போ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு நல்ல டாக்டிக்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்ல நல்ல பாட்டு கிரியேட் பண்ணி போட்டுறாங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனி இஷ்யூ டசன்ட் கெட் ஜஸ்டிஸ், இட் ஜஸ்ட் கெட்ஸ் பரீட் அண்டர் த கிரவுண்ட். அப்போ நாளைக்கு இன்னொரு இஷ்யூ வரும், பேசுவோம். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நடந்த லிஸ்ட் ஆஃப் கிரைம்ஸுக்கும் அதுக்கு கொடுக்குற தண்டனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சே இல்லாம தான் இருக்கு. இது மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நடந்திருக்கு. டே பை டே இது ட்ரெண்டிங். இஷ்யூ கேன் பி மேக்ஸிமம் ட்ரெண்டிங் ஃபார் மிஞ்சி போன 15 நாள், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அது பெண்டிங் கோயிங். The issue is not trending at all. இந்த 3 பேரு ஓடி வராங்க, ஒருத்தன் தாக்க வரான், அவங்க அட்டாக்லேயும் தப்பிச்சு போறாங்க, தப்பிச்சு போறவங்களையும் பிசிக்கலா பிளாக் பண்றாங்க. நம்ம சொல்றோம் பீட் இருக்கு, பந்தோபஸ்து இருக்கு. எனக்கு ஒன்றும் நிஜமாவே புரிய மாட்டேங்குது. இத்தனை சேனல்ஸ் போட்டும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா நம்ம நாட்டில், அதாவது வந்து ஒரே ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயம் இல்லையா. இது வந்து ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் ரஜினி சேரோட நான் சிகப்பு மனிதன்ல வர பாட்டு. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயம் இல்லையா. நவ் அதே மாதிரி வந்து மகாகவி பாரதி, என்னோட இதயத்தில் குடியிருக்கும் மகாகவி பாரதி, அவருக்கு ஷெல்லிதாசன் இன்னொரு பேர் உண்டு, இங்கிலீஷ்ல கரைச்சு குடிச்சிருக்காரு ஷெல்லிய. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும்னா இந்த மாதிரி ரட்ட காட்டேரி, கொள்ளுவாய் பிசாசி எல்லாம் மொத்தமாக போட்டு என் மாசா கொளுத்தினா போகிக்கு இவங்களெல்லாம் தான் கொளுத்தணும். ஸோ அன்னைக்கு தான் இந்த சுதந்திர தாகம் தனியும். வெரி சாரி டு சே, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நீட்ஸ் டு பி அட்ரஸ் தென் அண்ட் தேர், அதர்வைஸ் நோ யூஸ். ஸோ இந்த இஷ்யூக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எந்த இஷ்யூக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா யூடியூபர்ஸ் ஃபைட் பண்றோம். We are with fight against injustice. We are with fight against injustice. Okay? ரிமெம்பர் தட். கட்சியை விமர்சனம் பண்ண விரும்பல, தனிப்பட்ட கட்சியை விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா நானும் போவேன் காத்தால ஆபீஸ்க்கு டென்ஷன்ல, எவ்வளோ பெரிய பருப்பு இந்த வெள்ளை கலர் கார்லயும் கருப்பு கலர் கார்லயும் ஃபேன்சி நம்பர் வச்சுண்டு, அவன் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய மயிர புடிங்கின்னு நினைச்சுண்டு ஹார்ன் அடிச்சுட்டு லேன்ஸை கட் பண்ணிட்டு போலீஸும் அவங்களுக்கு டிராஃபிக் வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க, அவனை மட்டும் பாஸ் பண்ண விட்டுருவாங்க. அவன் தான் இருக்கிறதுலே பெரிய பருப்புன்னு நினைச்சுட்டு இந்த கார்ல கொடியே மாட்டுறான் இல்லையா, அந்த கார்ல இருக்கிற கொடியும் கட் பண்ணோம், அவன் பின்னாடி இருக்கிறதையும் கட் பண்ணணும். அவ்வளோ என்ன திமிரு, அவ்வளோ என்ன இருமாப்பு. கொடி போட்டான் என்ன கொம்பா முளைச்சிருக்கு. சிஎம்ஏ புரோட்டோகாலில் தான் வராரு. அது என்ன உனக்கு அவ்வளோ அவசரம்? நீ போனதான் சிகரெட் திறக்க போறியா இல்லை மூட போறியா? அது என்னடா அறிவு கட்ட நாய்களா, ஒரு டிரைவர் வச்சு நீ ஒரு பந்தா பெரிய ஃப்ரண்ட்ல நீ கொடி ஓட்டிட்டு அவரோட ஸ்டிக்கரா ஓட்டிட்டா நீ அவனா மாறிடுவியா? இரிட்டேட்டிங் திஸ் இஸ். அதே மாதிரி இந்த ஃபோன் பேசின்னு வருது, டேஞ்சரஸ். கார் பீப்புள் அண்ட் பஸ் பீப்புள் என்ன பண்ணுறோம், நடு ரோட்ல எப்படி இருக்கான் எரும மாடு மாதிரி, எரும மாடு மேல ஒண்ணுக்கு பெஞ்சான்ட்டு சின்ன சின்ன லேன்ஸ் கட் பண்ணி வரான். தே ஆர் கிரியேட்டிங் டிராஃபிக் ஜாம். நேத்து ஒரு ரூல் வந்தாச்சுங்க, ஹார்ன்ஸ் பகல்லனா பப்ளிக் பிளேசஸ்ல இவ்வளோ டெசிபல்ஸ் தான். இந்த கார்ல அடிக்கிற டெசிபல்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சிக்னல் வந்தது, பாவம் ஒரு லேடி, அவங்களால அண்ணன் நகர முடியல. என்ன தெரியுமா, சிக்னல் போட்டிருக்கு, பார்த்து பக்கத்துல இருந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. சொல்றாங்க என்கிட்ட அப்பாலஜிஸ் பண்றாங்க, சார் என்னால் நகர முடியல சார், சாரி சார்ன்றாங்க. அந்த இடத்துல அந்த பெண்மணி ஒன்றும் தப்பு பண்ணல. கொடி என்னதுக்கடா அவனோட மயிறு கொடி, தேச கொடியை கும்பிடுறா, கட்சி கொடியை உன்னோட வச்சுக்கோ. கார்ல மாட்டின்னா இவனுக்கு சிங் சக்கு, அவனுக்கு டிங் டக்கு, இப்படிலாம் தேவையில்லை. ஸோ கொடி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் அதுக்கு மரியாதை. உன் காரில் இருக்கிறதுனால நீ வந்து சிஎம்ஓ பிஎம்ஓ ஆட மாட்டேன். அவங்களே அந்த பத்தா காட்டாத போது ஒழுங்காக வந்து போகும்போது உனக்கு என்னடா மயிறு கொடி கைட்டு தூக்கி போடுறான் நாய. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு,
அவருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷன் இருக்கு. நீங்க அந்த ஃப்ரெண்டோட அந்த கார்ல டிராவல் பண்றீங்க, அதுல கொடி இருக்கு. அந்த ஃப்ரெண்டோட நீங்க அந்த கார்ல டிராவல் பண்ணதுனால நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்னு ஆகாது. சோ இது மாதிரி நிறைய கொடியை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பிரேயர், இந்த மிஸ்யூஸை ஸ்டாப் பண்ணுங்க. உங்க லீடர் ஃபேவரட்டா மினிஸ்டர் ஒயிட் போடுங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் வச்சுக்கோங்க, அவரோட ஃபோட்டோ இதயத்தோட பாக்கெட்டோட வச்சுக்கோங்க. இந்த கொடி பறக்குது, சீன் காட்டுறது இதெல்லாம் வேண்டாம், நல்லா இல்லை. பொதுமக்களை வந்து இரிட்டேட் பண்ணாது. அவங்களே நொந்து போயிருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கும் அவங்களெல்லாம் அந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டமுக்கும் நொந்து போயிருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கடிச்சு கொதறியாச்சு டோட்டலாக. அது மாதிரி வந்து எசென்ஷியல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண. அதனால வந்து அந்த கொடியோட மிஸ்யூஸை நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கட்சி கொடிகள் நிறையா யூஸோட மிஸ்யூஸ் தான் பண்ணுறது. ஸோ அதை டிஸ்யூஸ்ன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இவங்க தான் கலெக்டர், சிஎம், பிஎம் இவங்க மட்டும்தான் வச்சுக்கலான்ற அந்த நாட் ஈவன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜாலராவாக இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க இடிக்கவே இல்லை, இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அவன் அங்கேருந்து ஓடி வரானா, இது என்ன கேமியோ, சினிமா படம் கேமியோவா, ஸ்லோ மோஷனா, ஆக்ஷனா, அவன் வந்து அங்கேருந்து ஓடி வரான். இவங்க இடிக்கல. நான் நீங்க சொன்ன ஒரு பார்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட், இன்னொரு பார்ட் நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட் திருப்பாங்க, பிளேட் திருப்பாங்க, தோசை திருப்பீங்க. அவங்க வந்து குடிச்சிட்டு, யாரு அந்த கேர்ள்ஸ் அந்த ஃபேமிலி குடிச்சிட்டு தண்ணி அடிச்சு இவங்களை கலாட்டா பண்ண வந்தாங்களா, இவங்க பயந்து ஓடினாங்களாம். இது எப்படி இருக்கு? அதாவது ஒரு சினிமா கிளைமேக்ஸை மாற்றி வைக்கணும்னா டர்னு ஃபார்வர்டில் காமிப்பாங்க, அப்புறம் ரீவைண்டில் காமிப்பாங்க, அப்புறம் வேற டைரக்ஷனில் காமிப்பாங்க. ஸோ திசை திருப்பது எப்படிங்கிறது இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் கிட்டேருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்போ இந்த எடிட்டிங் கட் பேஸ்ட்லாம் வந்துடுதோ, இன்ஃபேக்ட் ஆஸ் அ யூடியூபர் என்ன கூட சில பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அது எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். எனக்கு என்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் ஒரு படத்துக்கு பேசுனது எடுத்து இன்னொரு போட்டாங்க. அவன்லாம் யூடியூபர்ஸ் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. நான் ஏன் வந்து இப்போ இந்த சூழ்நிலை இதை சொல்கிறேன்னா, இது வந்து ஆமாம் நிறையா வந்து எடிட் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ எடிட்டிங்னு எப்போ ஒன்று வந்ததோ, கிராஃபிக்ஸ்னு ஒன்று வந்து எப்போ வந்ததோ, நல்ல காலம் அது வந்து சங்கர் சார் பார்க்கல, விஎஃப்எக்ஸில் இன்னும் நல்லா காமிச்சிருப்பாரு. அதாவது நீங்கள் சொல்கிறபடி இந்த பாயிண்ட் ஐ அக்ரி. அதை நிறையா வந்து கட் பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ பார்த்தா. கண்டினியூஸாக இல்லை, கட் பேஸ்ட் அப்படி தான் அந்த வீடியோ இருக்குது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். காரு உள்ளவங்க மேலே இருக்கிறது தப்பு இருக்கானா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த வரலும் அவங்க பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க தப்பு இருக்கிறா போல அந்த ஃபுட்டேஜை வச்சு டிசைட் பண்ணும்போது பண்ண முடியாது. பட் நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். போலீஸ் இது 4 பக்கமும் இருக்கு சிசிடிவி கேமராஸு, அதில் எடுத்து கண்டினியூஸ் ஃபுட்டேஜ் என்னன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இன்னொரு கார் லைனில் வந்து மடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். அங்கே இருந்தது ஒரு காரில் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு சாரில் 2 கார் இருந்தது பிளாக் பண்ணி, இந்த காரை போக விடாம. இவங்க எப்போ ஒருத்தர் வந்து தப்பப்பட்டு பின்னாடி பயந்து ஓடி வருவாங்களா, எல்லா எதிர்க்கவருக்கும் கத்தி எடுத்துட்டு ஓடி வந்தாங்களா, ஊயில கத்தின்னு வந்தாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து எதுவும் மேனிப்புலேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. தே ஆர் த எஃபெக்டட் பீப்புள். அதாவது இப்போ எஃபெக்டட் பீப்புள்னா என்ன சொல்றாங்கன்னா, வந்து புகார் பண்ணாதீங்க, புகார் பண்ணால் அது உங்க பக்கம் திரும்பும். இதுதான் வார்னிங். என்ன பொறுத்தவரை ரெஸ்பெக்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வெரி மச். அவன் நியூட்ரலாக தான் இருக்கணும். ஆனால் நியூட்ரலாக இல்லைன்னா அவங்க போலீஸில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. எனவே வந்து ஒரு விஜயகாந்த் வந்து பிறந்து வர போகிறது இல்லை, போலீஸ்லாம் அப்படி இருக்கணும்ட்டு. சரத்குமார் வந்து பேச்சை கேட்குற ஏஜ்லாம் தாண்டியாச்சு, அர்ஜுன் பேச்சை கேட்கறதுலாம். போலீஸில் வி நீட் ஆனஸ்ட் ஃபோர்ஸ். சில பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கிறதுனால மொத்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கும் வந்து இந்த கெட்ட பேர் வருது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இதுலயோ இந்த ஞானசேகர் இஷ்யூலையோ ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, அங்க போனது போலீஸே இல்லை, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுன்னு போன கூண்டாஸ். ஐ திங்க் இந்த இஷ்யூல தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க போலீஸ் கிடையாது, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுன்னு துரத்துனாங்க. இதுதான் இதில் சொல்லப்பட்டது.